ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் இந்தியா லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷனில் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர், ஒரு கோரிக்கை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, ரயில்வே சேர்மன், சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ரயில் பவன், நியூ டெல்லிக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, ஜனவரி 20 சென்னை எர்ணாகுளம் லொக்கேஷனில் இருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, அதாவது ஒரு 10,000 வேக்கன்சிஸ்க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். நான் கூட ஒரு 10,000 வேக்கன்சிஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். பட் சென்னை லொக்கேஷனுக்கு வெறும் 157 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. சென்னைக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 5,000 வேக்கன்சி வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் தான். அது சம்மதமாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? சரிங்க, பாருங்கள். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்க்கு இப்போ நீங்கள் வெறும் 5,000 வேக்கன்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் டிசம்பர் 2023 இந்த தேதிப்படி சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து, வேக்கன்சிஸு இது எல்லாமே சேர்த்து ஒரு 16 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. பட் இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க வேக்கன்சிஸ் என்னமோ வெறும் 5,000 வேக்கன்சி தான். இது ஒட்டுமொத்த ரயில்வேஸ்க்கும் ஒட்டுமொத்த ரயில்வே ஸ்டாஃபுக்கும் இது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Added to this crew review not been done by many zonal railways. crew அப்படின்னா குழுவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜோனல் ரயில்வேஸ்க்கும் ஒரு டீம் மெம்பர்ஸ், crew அப்படின்னா ஒரு குழுவினர் வந்து இருப்பாங்க. ஒரு ஜோனல் ரயில்வேஸ்க்கும் ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட ஜோனல் ரயில்வேஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆராய்ஞ்சு அவங்களோட ஐஆர் ஆஃபீஸருக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த குழுவினர் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கன்சிஸை சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலை. அதை அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜோனல் ரயில்வேஸில் வேக்கன்சிஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். 16,000 வேக்கன்சிஸாக வந்து நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன 16,000 வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் பார்த்திங்கன்னா வெறும் 5,000 தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 16,000 வேக்கன்சிஸாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏஎல்பி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டேஜ் தான். அது வந்து ட்ரெயின் ஆப்ரேஷன் சேஃப்டியை ரொம்ப பாதிக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்காக தான் வந்து நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டியது ஒரு சில ரீசன்ஸால் அது வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. பட் வேக்கன்சிஸ் ரொம்ப பல்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு 10,000 வேக்கன்சிஸ்க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் இப்போ வெறும் 5,000 வேக்கன்சி தான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே 5,000 வேக்கன்சி, அதில் சென்னையில் வெறும் 158 வேக்கன்சி தான். இதனால் டிமோட்டிவேட் ஆகி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமே இருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். சச் பீயிங் த பொசிஷன் ப்ரிவைலிங் இன் ரயில்வேஸ் கிவிங் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ELP ஃபார் 5,696 போஸ்ட் வில் பி detrimental to train operations and will adversely affect the safety in train operation. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆப்ரேஷனோட சேஃப்டியை ரொம்பவே பாதிக்கும். ஸோ ஏற்கனவே ஏஎல்பி வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் ஏஎல்பி டிரைவர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஏஎல்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச்சில் 12லேருந்து 20 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணும். சரிங்களா? வீக்லி ரெஸ்ட்டும் போதுமான அளவுக்கு இல்லை, அதுவும் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ் ஃபார் அன்அவைலபிள் நெசசிட்டிஸ் வேர் டினீட் அப்படின்னா மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த லீவ் வந்து தரமாட்டாங்க. இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் ட்ரெயின் வந்து ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயினை வந்து அவங்க ட்ராவல் பண்ணி தான் ஓட்டி தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து லீவெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக போதுமான அளவுக்கு லீவும் இல்லை, ஏஎல்பி ஷார்ட்டேஜும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்த நிலையில் வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வேக்கன்சியை ரைஸ் பண்ணிங்க. நீங்கள் ஆக்சுவல் வேக்கன்சி வந்து 16,000 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு 5,000 வேக்கன்சி இப்போதைக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் ஆக்சுவல் வேக்கன்சிக்கு நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து சென்னை எர்ணாகுளம் லொக்கேஷன்லேருந்து ஆல் இந்தியா லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் சார்பாக சேர்மன், ரயில்வே சேர்மன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ரயில் பவன், நியூ டெல்லிக்கு இந்த ஒரு கோரிக்கை மனு வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வேக்கன்சிஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உறுதியாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெக்வஸ்ட் லெட்டரை அவங்க ஏற்றுக்கினாங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம். சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்காக அப்ளை பண்ணாமலாம் இருக்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுறவங்க படிச்சுட்டு இருங்க. கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேபி இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் கழித்து கூட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. சென்னைக்கு வெறும் ஒரு 158 வேக்கன்சிஸ் தான். அதுதான் ரொம்பவே டிமோட்டிவேட்டாக இருக்குது. அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க.
அப்ளை பண்ணுறவங்க ஏர்லி மார்னிங் விடிய காலையில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டெக்னிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தரேன். அப்ளை பண்ணுறதுல நீங்கள் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ் வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.